வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் வனிதா ஸ்ரீ. இன்றைய செய்திகளை பார்ப்போம், வாருங்கள். நம்மளை எதிர்த்து நிற்கிறது. திருவண்ணாமலை வர்த்தகராக இருப்பவர்களா என்ன திமுகவா இல்ல இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் திமுகவா? நான் சார்ந்த இயக்கமா? இல்லையே. அன்னைக்கு கலைஞரோ அல்லது நாங்களோ திமுகவோ அன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்து இந்த ஊரினுடைய புகழை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம்னா எந்த கட்சியை பார்த்தோம் நாங்க? அதனால தான் சொல்றேன், கட்சியெல்லாம் கிடையாது. நான் வேடிக்கையா சொல்லுவேன், ஸ்ரீதர்கிட்ட வண்டியில் போகும்போது நான் சொல்லுவேன், தேர்தல் காலத்தில் என்னைக்கு நாமினேஷன் போடணும், என்னைக்கு டிக்ளரேஷன் வரணும், அது வரைக்கும் தான் ஏவா வேலு கட்சி. இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு நான் பொதுமக்கள் ஒருத்தன் தான். ஆக அந்த கட்சி நம்மளை எதிர்த்து நிற்கிறது. சரி, எப்பேற்பட்ட கட்சி அது? திருவண்ணாமலைக்கு மட்டும் தொல்லை கொடுத்த கட்சியா? விவசாயம் என்ற பேரில் 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வேளாண்மை வஞ்சித்த கட்சி அந்த கட்சி. கல்விக்கு நிதி கேட்கிறோம், மானியம் கேட்கிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் மாநில அரசாங்கத்துக்கு 3200 கோடி தரணும். 3200 கோடி தரணும் மானியம், கல்வி மானியம். ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வியில நம்பர் 1 மாநிலமா இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்பர் 1 இருக்கிறார். அது அவங்களுக்கு பிடிக்கல, பொறாம. டெல்லியில் இத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது, இவ்வளவு நாம் கல்வி நிலையெல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த மாநிலம் நம்பர் 1 இல்ல. ஆனா நம்பர் 1 இருக்கிற ஒரே மாநிலம் கல்வி தரத்தில், பட்டப்படிப்பு படிப்பதில், டாக்டர் ஆகிறதுல, இன்ஜினியர் ஆகிறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதனால் கல்வி மானியம் கொடுக்க மறுக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? இந்தி படிங்க அப்படின்றாங்க. இந்தி படிங்க கொடுக்கறோம்ன்றாங்க. எதுக்கு இந்தி நாங்க படிக்கணும்? எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தமிழ் தானே. எங்க தாய்மார் இருக்கிறாங்க, அவங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? இதோ உங்க மாமன் வர்றாரு தமிழ், உங்க அப்பா இவர் தான்டா அப்படின்னு சொன்னது பெத்த தாய் தானே. அப்பா அடையாளம் காட்டினவளே பெத்த தாய் தாங்க. எப்படி அப்பான்னு தெரியும் ஒரு பையனுக்கு? அம்மா சொல்லலாம் அப்பான்னு தெரியுமா? மாமா தெரியுமா? அத்தை தெரியுமா? உறவு முறை தெரியுமா? அது தாய்மொழி, தாய் தான், தமிழ் தானே. சரி, நம்ம பசங்க அமெரிக்கா, ஜெர்மன், லண்டன் போன்ற வெளிநாட்டுக்கு போகிறார்கள். எதுக்கு போறாங்க? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்த்துவதற்காக. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்றதுன்னா இந்தியா பொருளாதாரத்தில் இருக்குது. அது கை நிறைய போய் டாக்டர், இன்ஜினியர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான். நம்ம சம்பாதிக்கிறான்னு சொன்னா பாடத்திட்டங்கள் ஆங்கிலம். டாக்டருக்கு படிக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சாதான் டாக்டருக்கு படிக்க முடியும். என்ஜினியர் படிக்கணும்னா ஆங்கிலத்தில் தான் பாடத்திட்டம் இருக்குது. அது படிச்சாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய பணம் வாங்கிட்டு வர முடியும். அது சம்பாதிக்கிறதால் தன் குடும்ப பொருளாதாரம் வளருது, நாட்டு பொருளாதாரம் வளருது. ஆனா ஆங்கிலம் தேவை. அமெரிக்காவிலையும் ஜெர்மனிலையும் போய் ஹிந்தி பேச முடியுமா? ஒண்ணு வேணாம். திருப்பதியில் போய் பேச முடியுமா ஹிந்தி? திருப்பதிக்கு போனா, கோயிலுக்கு போனா ஜர்கண்டி தெலுங்கு தான் பேசுறான். அங்க ஹிந்தி தெரிகிறதா? எந்த மாநிலத்தில் ஹிந்தி தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற மாநிலம். கேரளாவில் போறோமே, இங்க இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன்னு போறானே, கேரளாவில் ஹிந்தி பேசுகிறார்களா? படைக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து பெங்களூருக்கு போறோமே, அங்க போனா பன்றியோன்னு கன்னடம் பேசுறானே, அங்க ஏதாவது ஹிந்தி பேசுறார்களா? ஹிந்தி பேசுறாங்க, என்ன பண்றது? ஹிந்தி பேசுறதான் பணம் தரணும் மோடி சொல்றாரு. ஆனா ஹிந்தி பேசி என்ன பண்றது? எதுக்கா பயன்படுமா? ஹிந்தி பேசுறான். உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசுறான், பீகார்ல ஹிந்தி பேசுறான், ஹரியானாவில் ஹிந்தி பேசுறான், மகாராஷ்டிரா ஹிந்தி பேசுறான், மத்திய பிரதேச ஹிந்தி பேசுறான், என் பக்கத்தில் ராஜஸ்தான் ஹிந்தி பேசுறான். ஹிந்தி பேசுற மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஹிந்தி படிச்சு எங்க வரான்? ஓயம்மார் கொளுத்து வேலைக்கு வரான், மேஸ்திரி வேலைக்கு வரான், பெயிண்ட் அடிக்க வரான். ஏன் இன்னும் சொல்ல போனால் ஹோட்டலில் சப்ளையர் வேலைக்கு, டேபிள் துடைக்க வருகிறார். வழிய அந்த படிப்பை படிச்சு நாங்க என்ன பண்றது? அடுத்த கட்டத்துக்கு என்ன போறார்? ஒண்ணு இல்லைங்க.
பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் அடுத்தது என்ன? நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி. மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம், கலைக்கல்லூரியாக இருக்கலாம். அந்த கல்லூரிக்கு பாடத்திட்டம், இந்த பசங்க இப்படி படிச்சாதான் இவன் கை நிறைய சம்பாதிக்க முடியும், மேலே போக முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியுன்ற பாடத்திட்டத்தை உருவாக்குவதுதான் சிலபஸ். அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவது யார் என்று சொன்னால் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்தை உருவாக்குறது யாரு? துணைவேந்தர்கள். நான் கேட்கிறேன், துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்களா? வேக்கண்ட். இந்த துணைவேந்தரை மாநில அரசாங்கம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என் அண்ணன் மு க ஸ்டாலின் போட விடுறீங்களா? எவனா ஒரு உருப்படாதவன் ஒருத்தன், அவன் பேர் ரவின்னு ஒருத்தன், ஒரு ஆளுநரை போட்டு எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டீங்க எங்களுக்கு, அது போடாத அளவுக்கு. உச்ச நீதிமன்றமே சொன்னது. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையார் திருக்கோயில் வந்து நேசிக்கிற ஒரு ஜட்ஜி அதில் இடம்பெற்ற அந்த பெஞ்சில் பேர் மகாதேவன், மாண்புமிகு மகாதேவன் ஜட்ஜி அதில் இடம்பெற்றார். நான் அவர் இந்த நேரத்தில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாக சொல்ல அவர் மதிக்கப்பட வேண்டியவர், மாநில உரிமையை தர வேண்டும் என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார்ந்து சொன்னார். இந்த ஜட்ஜி இந்த யூனிவர்சிட்டி போடுற அதிகாரம் யாருக்கு தரணும்னு சொன்னாக்கா நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் தர வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நிறைவேற்ற விட்டீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் கல்வி வளரக்கூடாது, நாங்களெல்லாம் முட்டாளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இது நியாயம் தானா? அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே நின்றிருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு அடிப்படை அதுதான். எந்த திட்டம் போனாலும் முட்டுக்கட்ட, எதுக்கு அனுமதி தரதில்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு தரதில்லை, எங்க மானியத்தை கொடுக்கறதில்லை, கல்வி மானியம் தரதில்லை, 100 நாள் வேலை மானியம் தரதில்லை. இவ்வளவு செய்கிற ஒரு ஆட்சி திருவண்ணாமலை தைரியமா நம்மளை எடுத்து நிக்கலாமா? நான் உங்களை கேட்கிறேன், நிக்கலாமா? அதனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்களை நேரடி அண்ணன் சொல்ல போனா வேற கூட கிடையாது. இங்க நம்மளை எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் நம்ம தோற்கடிச்சோம்னா டெல்லியை தோற்கடிச்சோன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எம்எல்ஏ என்பது பெருமையா இல்ல, அவன் தோற்கடிச்சு டெல்லியை தோற்கடிச்ச பெருமையை திருவண்ணாமலை இந்த தொகுதி பெருமை பெறணும். நான் ஏற்கனவே பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு இந்த திருநகரை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நேரம் போறல இருக்க 5 நிமிடத்தை என் உரையை நான் நிறைவு செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். இன்னும் பேசணும், 1.5 மணி நேரம் பேசுவேன். இந்த டெல்லி பத்தி பேசணும்னு நினைச்சா நான் உணர்ச்சி பேசப்படுவேன். ஏன்னா இந்த நாட்டுடைய தமிழரில் நானும் ஒருவன். அந்த தமிழரில் உணர்வு எனக்கு எப்பொழுதும் உண்டு. அண்ணாவுடைய பேச்சை கேட்டவன், வண்டித்தெருவில் பெரியாருடைய பேச்சை 13 வயதில் கேட்டவன், அண்ணன் கலைஞரோடு 26 ஆண்டு காலம் அவரை படுக்க வரைக்கும் போய் பழகியவன் நான். அந்த உணர்வு எனக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த அடிப்படையில் நான் வருகிற காலத்திலே உங்களால் இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவன், நீ நினைக்கிற திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலர்கிற அந்த சூழ்நிலையில் நமது தூய்மையின் சார்பாக திருவண்ணாமலை மருத்துவ வசதி, பொழுதுபோக்கு இடம், உடற்பயிற்சி கூடம் ஆகிய வசதிகளுடன் கூடிய முதியோருக்கான இலவச நவீன அன்பு இல்லம் ஒன்று தூய்மையின் சார்பாக கட்டப்படும். மகளிர் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் ராணுவம் மற்றும் காவல்துறையில் சேர்வதற்கு இலவசமாக அவர்களுக்கு ட்ரைனிங் ஸ்கூல் பயிற்சி அளிக்கப்படும். 3 உயர்தர கால்நடை, இது மாவட்டம் விவசாயிகள் மாவட்டம், உயர்தர கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒன்று இந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும். மாணவர்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி என்ற போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கு சர்வதேச தரத்தில் எப்படி மதுரையில் இருக்கிறதோ அதே போல திருவண்ணாமலை ஒரு பெரிய நூலகம் கட்டப்படும். திருவண்ணாமலை நகரில் உள்ள அனைத்து பூங்காக்களும் இன்னைக்கு நம்ம ஊருக்கு பொழுதுபோக்கு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு அடுத்தபடியாக அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையில் பெயரில் அமைந்திருக்கிற பூங்கா, அதே போல எஞ்சிருக்கிற பழைய பூங்காக்கள் எல்லாம் புனரமைக்கப்படும். மாநகரிலுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், உள்ளூர் மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னையிலே
அண்ணா சாலை இருப்பதை போல உயர்மட்ட சாலை மேம்பாலம் இந்த திருவண்ணாமலை நகரத்தில் அமைக்கப்படும். கிரிவல பாதையில் நெரிசலை குறைக்க பாதுகாப்பான நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் கார் போவதற்கு தனி ரோடும் கிரிவல பாதையில் போவதற்கு தனி சாலையும் இரண்டும் இந்த நகரில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடையூறு செல்லுகிற அளவில் அவலூர்பேட்டை சாலையிலே புதியதாக ரயில்வே மேம்பாலம் ஒன்று அமைக்கப்படும். மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வேலூர் சாலை மற்றும் செங்கல் சாலை இணைத்து எங்க கலெக்டர் ஆபீஸில் இருந்து, ஏன்னா அறவட்ட சாலை தான் இருக்குது இப்ப, அதனால கலெக்டர் ஆபீஸில் இருந்து செங்கல் சாலை இணைப்பதற்கு புதியதாக ஒரு புறவழிச்சாலை அமைக்கப்படும். 10 திண்டிவனம் முதல் திருவண்ணாமலை வரை மற்றும் திருவண்ணாமலை முதல் வேலூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த 10 கோரிக்கையும் உங்களுடைய நம்பிக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி திராவிட மாடல் ஆட்சி அமைகிற பொழுது இந்த 10த்தையும் நான் செய்து முடிப்பேன் என்கிற உத்தரவாதத்தையும் தெரிவித்து வந்திருக்கிற வாக்காளர் பெருமக்களே, வராத வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எனக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி